1914 எல்லாம் போர்டு மோட்டார் கம்பெனியின் தயாரிப்பு 3 லட்சத்தை தொட்டது. உலகில் ஓடும் கார்களில் பாதி போர்டு நிறுவனத்தின் தயாரிப்பு தான் என்கிற நிலை உருவானது. அசம்பிளி லைனின் உதவியால் உற்பத்தி பெருக விற்பனையும் அதிகரித்தது. லாபம் கொட்டத் தொடங்கியதும் காம்படிஷனை இல்லாமலாக்க மாடல் டி காரின் விலையை குறைத்தார் ஹென்றி. முன்னர் $850 விற்கப்பட்ட மாடல் டி $400 கீழ் விலை குறைக்கப்பட்டது. வாடிக்கையாளர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் ஊழியர்களுக்கு சுவாரஸ்யம் பறிபோனது. அசம்பிளி லைனில் நட்டு போல்ட்டை திருகுவதற்கு எதற்கு இன்ஜினியர் என பலர் வேலையை விட்டு விலகத் தொடங்கினர். நிலவரம் கலவரமாவதை உணர்ந்த ஹென்றி ஃபோர்ட் அடுத்த அதிர்ச்சியை ஊழியர்களுக்கு கொடுத்தார். வேலை நேரத்தில் 1 மணி நேரத்தை குறைத்தார். இன்போசிஸ் நாராயணமூர்த்தி போலவோ அல்லது எல்&டி சுப்பிரமணியம் போலவோ அதிக நேரம் உழைக்க வேண்டும் என ஊழியர்களுக்கு டிமாண்ட் போடவில்லை ஹென்றி. அதற்கு பதிலாக 3வது ஷிப்ட் ஒன்றை உருவாக்கி 24 மணி நேரமும் கம்பெனியை ஓட்டினார். ஊழியர்களுக்கு வாரத்தில் 2 நாள் விடுமுறை கொடுத்தார். அதுபோக ஊதியத்தையும் ஒரு நாளைக்கு $5 உயர்த்தினார். அன்று மற்றைய நிறுவனங்கள் வெறும் $2.5 மட்டுமே சம்பளமாக வழங்கி வந்தனர். இதனால் மற்ற நிறுவன ஊழியர்களும் போர்டில் வேலை கிடைக்காதா என காத்து கிடக்கும் நிலை உருவானது.